டர்க்கி வரைக்கும் போய் ரொம்ப அவங்க அழுவ கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக 1-0 அப்படி தோத்து டேல இந்த பிக்சர் தான் பிரம்மாண்டமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், அப்படி இப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். கடைசியில என்னடா அது பாக்ஸ் பக்கத்துல வந்துட்டு எல்லா டீமும் ஸ்ட்ரகிள் பண்ணுதுடா எப்படி பிரேக் பண்றதுன்ட்டு. இவனுங்க டிக்கெட்டாக்கா போட்டு அழகா ஆடிட்டு இருக்கானுங்க. ஓ இப்படி எல்லாம் ஃபுட்பால் ஆடலாமா? எனக்குலாம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குடா. பீக் பிஎஸ்சி பெர்ஃபார்மன்ஸ், செல்சி அந்த ஃப்ளோர் எனக்கு சந்தோஷம் டே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த வாரத்தோட சாம்பியன்ஸ் லீக் ஃபர்ஸ்ட் லெக் குதூகலமா முடிஞ்சதுங்க. எவ்வளோ கோல், எவ்வளோ அடி, எவ்வளோ டிராமா. நம்ம என்ன சொன்னோம், இந்த சாம்பியன்ஸ் லீக் வந்துட்டாலே எங்களுக்கு ஃபுட்பால் மேல மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், ஏன்னா அந்த மாதிரி மேட்சஸ் இருக்கும், கண்டிப்பா பாருங்கன்னு சொன்னோம். என்ன ஒண்ணு, பிரீமியர் லீக் டீம்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பட் மத்தபடி எல்லா டீம்ஸுமே எங்களுக்கு தேவையான கோல் ஃபெஸ்ட் டிராமால இருந்து எல்லாமே பீக் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு எல்லாமே நான்லாம் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்ல இருக்கேன். ஆமாண்டா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஃபுட்பால் படுத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல நல்லாவே தெரிஞ்சிருச்சு என்ன தெரியுமா, குவார்டர் ஃபைனலுக்கு அப்புறம் எல்லா இங்கிலீஷ் சைட்ஸும் வெளியே போயிரும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஃபுட்பால் படுத்து கிடந்து இருக்குது. பிரீமியர் லீக்ல மட்டும்தான் படுத்து கிடந்தனால நமக்கு ஃபுட்பால் டல் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கரெக்டா? இனிமேல் டல் அடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் வெளியே அமைச்சிடலாம். ஆம்ஸ்டர்டாம் வச்சு இந்த ஃபுட்பால் நல்லபடியா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு மோசமாறது நம்ம சைடு மட்டும் தான். நம்ம இடமோ இப்படி ஒரு லீக் வச்சிருக்கோம், அப்படி ஒரு லீக் வச்சிருக்கோம், ஒரு பிரீமியர் லீக் சைடு கூட செய்யல. எல்லாமே டிரா இல்லைன்னா லாஸ். அந்த மாதிரி தான் முக்காவாசி லாஸ் தான், டிரா கூட கிடையாது. முக்காவாசி டிராஸ், 2 டிரா அந்த மாதிரி ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கறனால மானத்தை காப்பாத்திருக்கோம் போல. நாங்களே காப்பாத்தி கிழிச்ச மானம்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் மானம் கெட்டதனமா தோத்து போயிட்டீங்க எல்லாரும். அதுக்கு டிராவாச்சு பரவாயில்லைன்னு இருக்கேன். நாங்களாச்சு மேட்ச் பாக்குற அளவுக்கு விளையாண்டோம். உங்களுக்கு நான் போடுறேன், நான் மேட்ச் பாக்கல. சரியா? நம்மளுக்கு அப்புறம் வரேன். என்னடா நீ தோத்து போனடா, அந்த கேமுக்கு வரமா நான் பேசிக்கிறேன். மக்கள் அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹைப் எல்லாமே ப்ளீஸ் 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 பெரிய இதெல்லாம் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் கிட்டத்தட்ட 38% மக்கள் ஃப்ரீக்வெண்டா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம. சார் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல என்கிட்ட மனம் இல்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன், அந்த ரெண்டையுமே சப்ஸ்கிரிப்ஷன், அந்த பெல் பட்டன், இந்த ரெண்டையுமே பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ டக்குன்னு போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டா டர்க்கி வரைக்கும் போய் ரொம்ப அழுவ கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக 1-0 அப்படி அந்த ஃபேன்ஸ் ரொம்ப அழுவாங்க. தோத்துட்டாங்கன்னா ஐயோ வெறி ஆயிட்டு ஃபயர் பாம்ப தூக்கி போடுவானுங்க. அவனுக்கு போய் அழுவாங்கன்ற 7வது நிமிஷமே போட்டு சிதைச்சிட்டானுங்க. அதுவும் இந்த மேரியோ லெமினா பறந்து நீ என்ன சொன்ன, கரெக்டா ஒரு விஷயம் சொன்னடா. இந்த விக்டர் ஓஸ்மேன் தான் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டே இருந்தேன். கேம் ஃபுல்லா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அதுல ஒரு பிரச்சனை தான் இந்த கோலா முடிஞ்சது. என்னடா உங்க டிஃபென்ஸ்ல கொனாட்டே அங்கேயும் இங்கேயும் குச்சிடுறான், தாவறான், கீழே உள்றான், புரள்றான். டிஃபெண்ட் பண்ண தெரியுமா? மறந்துட்டான்டா அவன். நான் ஆப் ரிவ்யூல சொன்னனே, நீங்க எல்லாம் தான் சொன்னீங்க ஐயோ ஈஸி விக்டரி, அங்க போய் அசால்ட்டா பிரிச்சுட்டு வந்துருவீங்க. நான் தான் சொன்னேன். சரி சொல்லி முடியல, அப்புறமா சொல்றேன். ஒண்ணுமே நடக்க போறதில்ல, நாங்க திண்டாடுவோம். ஏன்னா எங்களுக்கு அவே அட்மாஸ்பியர். அதுவும் கலட்டாசரை அவனுங்க விசில ஊதி தள்ளுறானுங்க. பாலே காது அடிக்குதுங்க. சரி ஓகே வாடா அடிச்சா என்னடா, அந்த ஸ்டேடியம்ல நீ போய் உச்சா போகாம வெளியே பாடுறா உன் டீம். ஆபீசரை பார்த்த நின்ன இடத்துல மூத்திரம் போயிருவாடா. லெவர்குசன் கூட போய் அடுத்து வரனடே. ஆனா இங்க நீ சொன்ன மாதிரி வாசிமன் அப்படியே மெக்காலிஸ்டர் பாக்குறான், என்ன இவன் குதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹைட்ல குதிச்சு ஹெட்டரை வின் பண்ணி அழகா கார்னர்ல, வழக்கமே எங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண தெரியாது, மறுபடியும் அங்க கோலை விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி கலட்டாசரையே பார்த்து, தம்பிகளா நீங்க வேற ஸ்ட்ரகிள் பண்றீங்க கோலுக்கு, நாங்களே குடுக்குறோம், நீங்களே கோல் போடுறாங்க. அப்போ எடுக்கல, அப்பவும் மோசமா அங்க போய் என்னமோ டிக்கெட்டாக்கா பண்றேன்னு கிழிச்சு ஒண்ணுமே பண்ணாம அவனுங்க கொடுத்த சான்ஸை ஆன் டார்கெட் கூட அடிக்காம 500 மில்லியன் 200 மில்லியன் நீங்க அடிச்சு, அந்த 200 மில்லியன் தான் நீங்க பிரச்சனை பண்ணுச்சுன்னு எனக்கு தோணுது. அந்த 200 மில்லியன் தாண்டா முடிச்சுட்டு போயிட்டானுங்க. 2 பேரும் படு மோசம்டா. அதுல அந்த ஒருத்தவன் கூட ஏதோ கீப்பரை சேவ் பண்ண வச்சான், இன்னொருத்தன் வந்தான் பாரு 4 கேம் இன்ஜுரிடா. அது ஒண்ணு தாண்டா நான் விடுறேன். 4 கேம் இன்ஜுரிக்கு அப்புறம் இதாண்டா ஃபர்ஸ்ட் கேம், அது ஒண்ணுக்காக தாண்டா. மத்தபடி
பினிஷிங் கிடையாது. ஓப்பன் கோல்லாம் எப்படி மிஸ் பண்ண எங்க மாரி எனக்கு நான் பார்த்தனே நானு. நானே இத்தனை நாளா வந்து பேசி அவன் வந்து நல்லா வருவான், நல்லா விளையாடுவாருன்னு சின்ன குழந்தை மாதிரி ஸ்பூன் ஃபீடு பண்ணி எல்லாமே பண்ணி பார்த்தாச்சுடா. அப்போ கூட ஒரு ஓப்பன் அதாவது கோல் கீப்பர் மிஸ்டேக் பண்ணிட்டு திரும்பி ஓடிட்டு இருக்கான்டா. அவன் மட்டும் தான்டா இருக்கான் போஸ்ட்ல. எந்த பக்கம் அடிச்சிருந்தாலுமே அது கோல் போயிருக்கும்டா. ஆனா வெளியே அடிச்சான்டா. மறுபடியும் ஒரு சான்ஸ்ல கிரியேட் பண்ணி செட்டப் பண்ணி கொடுத்துட்டு பக்கத்துல வந்துட்டு தம்பி உள்ள ஒழுங்கா அடிச்சா முடிஞ்சு போச்சு தம்பி. நேரா கோல் கீப்பர் கிடைச்சான்டா. வெறுப்பேத்துறான்டா. மேட்சுக்கு மேட்ச் போக போக வெறுப்பேத்துறான்டா. தாங்க முடியல. எவ்வளவுதான்டா அவனுக்கு சப்போர்ட் இதெல்லாம் பண்றது? நீ புலம்பணும். அதுதான் எனக்கு வேணும். ஜாலியா இருக்குல்ல இப்ப 100 கேட்கறதுக்கு. மில்லியன் பட் கொடுத்து வாங்கணும்டா. வந்தா அப்படியே he will take over the Premier League, he will take over the Champions League அப்படி இப்படின்னு பேசணும்டா. ஒண்ணுமே பண்ணலடா. அநியாயத்துக்குன்னு பண்ணலடா. அப்புறம் மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ல நல்லா பிரஸ் பண்ணி எகிட்டிக்க எடுத்துட்டு ஓடுனான்டா. அதே கூட போய் பினிஷ் பண்ணியிருந்தா கூட வந்து ஏதோ நடந்திருக்குமோ என்னவோடா. சரியான சேவ். அதுவும் பண்ணல. ம். பட் நீ அந்த கொனாட்டே கோல் பாத்தீல, அந்த ரூல் அவுட் பண்ணாங்கல்ல, ஹேண்ட்பால் பட்டு கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன், நீ எப்படின்னு சொல்லு. கொனாட்டேயோட ஹேண்ட பட்டு கீழே விழுந்து அவங்களோட டிஃபெண்டர் மேல பட்டு கீழே விழுந்து கோல் கீப்பர் பிஹைண்ட்ல பட்டு உள்ள போச்சு. ம். சரியா? எப்படி இதையும் நம்ம வந்து ரூல் அவுட் பண்றது? கொனாட்டேயோட கையில பட்டு நேரா உள்ள போயிருந்தாலோ இல்ல கொனாட்டேயோட கையை பட்டு கொனாட்டே கண்ட்ரோல் பண்ணி கொனாட்டேவே ஸ்கோர் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பா அது ரூல்ட் அவுட் தான். சரியா? இவன் பாடி பெருசாக்கல, எதுவுமே பண்ணல. பால் உள்ள வந்த பால் அப்படியே கையில பட்டு கீழே இது விழுந்து என்ன பிரீமியர் லீகா நீ சொல்ற மாதிரி 1008 சாக்கு சொல்லி வேணாம்னு சொல்றதுக்கு சாம்பியன்ஸ் லீக்ல கையில பட்ட ஹேண்ட்பால் அவ்வளவுதான் முடிச்சு டேய் விட்டுருவாங்க. அதான்டா கையில பட்டு அவன் ஸ்கோர் பண்ணா ஒத்துக்கிறேன்டா. அது ஹேண்ட் பால் நீ ஸ்கோர் பண்ணிருக்க கூடாது தம்பி, நீ தான் கண்ட்ரோல் பண்ணி பண்ணு. இவ்வளவு டிஃப்ளெக்ஷன் ஆகி உள்ள போனதுக்கு வந்து அப்புறம் எப்படிடா? படுது கையில நீ தட்டி விட்டு வேற எவனோ அடிச்சிட்டான் அப்படின்னா அசிஸ்ட் ஆகுது. என்னடா நியாயம் இதெல்லாம்? இன்டென்ஷனலா அது பண்ணுனா சொந்த டீமே பண்ணா நான் ஏத்துக்கிறேன்டா. ஆப்போசிஷன் பட்டு உள்ள போனதுக்கு எப்படிடா நாங்க பொறுப்பேத்துக்க முடியும்? அதுதான் சொல்ல வரேன் நானு. அது கூட விட்டுறேன். எடுத்துக்கணும்டா. நீங்க எல்லாம் நல்ல கிளப், நியாயமான இல்ல, கிளப் இல்ல. எடுத்துக்கணும் நீங்க. உங்களுக்கு வரும்போது பேசிக்கிறேன்டா. அது கூட பரவாயில்ல. இப்ப வந்து கோலை ரூல் அவுட் பண்றேன் சரியா? கோலுக்கு முன்னாடி ஹெட்டர் பண்ண வேண்டிய வேண்டைக்க கழுத்தை புடிச்சு கீழே தள்ளிட்ட. லிட்டரலா பால் அங்கதான் வருது. கழுத்தை புடிச்சு கீழே வேண்டைக்க தள்ளினா ஹீ செட்டிங் த பால். பெனல்டி பாக்ஸ்குள்ள நடக்குது. அதுவும் எப்படி வந்து நீ வந்து செக்கே பண்ணல. வேண்டைக்கு போய் சொல்லுவான், நீ கோல் ரூல் அவுட் பண்றனா பண்ணிக்கோ, என்னைய புடிச்சு கீழே இருக்கிறாங்களே அதையே பாடுறான். ஒண்ணு கிடையாது கிளம்பு அப்படின்ட்டுருவான். அந்த ரெஃப்ரி ட்ரெய்னிங் வீடியோஸ்க்காக ஆர்சனல் கார்னர் வீடியோஸ்லாம் எடுத்து பாத்துருப்பானுங்க கலட்டசராய். அதனால தேறிட்டானுங்க. உண்மையாடா இன்னும் முன்னேறாம அதே நிலைமையில இருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. டெவலப் ஆகும். ஒத்துக்கிறேன்டா. ஏன்னா பிரீமியர் லீக் நினைச்சு என் கிளப் போய் பிரீமியர் லீக்ல கார்னர் பண்ண வேண்டியல சாம்பியன்ஸ் லீக்ல பண்ணிட்டு இருக்காங்களா. ஒவ்வொரு தடவை எல்லா கார்னர்லயும் போ ஃபவுல் பண்ணிட்டு கிளம்பு 4 வாட்டி ரெஃப்ரி அமுச்சு விட்டான்டா. கிறுக்கனுங்க. அது கூட தெரியாம. ஆனா சத்தியமா நான் எதிர்பார்த்தேன்டா தோப்போன்னு. 1 கோலோ 2 கோலோ எதிர்பார்த்தேன். 1 கோலோட வெளியே வந்துட்டோம். நிறைய பேர் சொன்னானுங்க அதான் சொல்லு. இப்ப செகண்ட் லெக் வந்து ஓரளவு கான்பிடண்டா இருக்கீங்களா? 1 கோல்லாம் ஒரு பெரிய அடின்லாம் எனக்கு சொல்ல முடியாது. ஆன்ஃபீல்டு வேற. இப்ப நீ கலட்டாசராய் அட்மாஸ்பியர் நீ சொன்ன மாதிரி அவனுங்க பயந்துட்டு இருப்பானுங்க ஆன்ஃபீல்டு வரதுக்கு. என்ன எங்க ஸ்டேடியம் இந்த வருஷம் தூங்குது. புரிஞ்சுதா? எங்க ஃபுட்பால் தூங்குது, எங்க ஸ்டேடியம் தூங்குது, என் மேனேஜர் தூங்குறாரு, என் பிளேயர்ஸ் எல்லாருமே தூங்குறாங்க. அவன் படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கேன்பா. அதாவது மேட்ச் முடிச்சு வந்து என் மேனேஜர் சொல்லிட்டாப்ல, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்தா உசுர கொடுத்து அது கோல் அடிக்கணும்னு போடுறானுங்க. எங்க ஆட்களுக்கு சான்ஸ் வந்தா பரவாயில்ல இன்னொரு 10 சான்ஸ் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. உண்மைடா. அத்தனை போன வருஷம் தானே இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சா ஸ்லாட் உண்மையெல்லாம் பேசுது இந்த தம்பி அப்படின்ற மாதிரி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி என்னமா போடா, நாங்க எல்லாம் கம்பேக் கொடுக்கற ரச்சனத்துல எல்லாம் நாங்க இல்லடா. ஏதோ இதுல போட்டாங்கல்ல அது வரைக்கும் போதும். கரெக்டா வந்து மார்ச் மாசம் ஆரம்பிச்சா நடக்கும் அந்த புலம்பல் சீசன். கரெக்டா ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு போச்சு போ. 1-0 லாஸ். நாங்க அடுத்ததுக்கு வருவோம். அடுத்தது என்ன நடந்துச்சு அடுத்த கேம்ல? நியூகாசில் வெர்சஸ் பார்சிலோனா. நம்ம வந்து இந்த கேம் வீக்ல அந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து இந்த பிக்சர் தான் பிரம்மாண்டமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், அப்படி இப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். கடைசியில என்னடா அது ஒரு புஷ்ஷான ஒரு பட்டாசு மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணுமே பெருசா நடக்கவே இல்லை இந்த கேம்ல. என்ன நியாயப்படி சொல்லணும்னா நியூகாசில் தான் நல்லா ஆடினானுங்க. நியூகாசிலுக்கு தான் வந்து அந்த 1-0 விக்டரியோட போயிருக்கணும். அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணி கடைசியில ஒரு பெனால்டி கன்ஃபார்ம் பெனால்டி தான் அது ஜெயிச்சுட்டு. ஆனா 1-0 டிராப் பண்ணிட்டாங்க.
எனக்கு என்ன வருத்தம்னா அவனுங்க நல்லா ஜெயிச்சுட்டு இருக்கணும் பார்சலோனா. ஆனா வந்து 1-1 டிரா, அதுவும் வந்து இந்த லாஸ்ட் மினிட் பெனால்ட்டியை செலிப்ரேட் வேற பண்றாங்க. சோ லைட்டா கஷ்டமா இருக்கு. அந்த கேம் ஃபுல்லாவே வந்து பெட்ரிங்கிற ஒரே பிளேயர் வந்து மொத்தமா பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வெளியே வரதுக்கு பெட்ரிங்கிற ஒரே பிளேயர் தான் வந்துட்டு போராடி கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தான். மத்தபடி வந்து நியூ காசில் ஈஸியா வந்து ஒண்ணு சேர்ந்து எல்லாம் நல்லா பிரஸ் பண்றானுங்க. இவன் ஒருத்தன் மட்டும் அங்க இங்க ஓடி வெளியே வந்துடுறான். எப்படி அவன் சொல்றானுங்க, இவன் மட்டும் எப்படா வெளியே வரா, மத்தவங்க எல்லாருமே மாட்டுறானுங்க, இவன் மட்டும் எப்படா பூந்து பூந்து வெளியே வரான்னு சொல்லிட்டு. சரியா, இந்த கேம்ல நியூ காசில் கிரியேட் பண்ண சான்ஸ், நியூ காசில் பத்தி நிறைய வாட்டி பேசிக்கோ, ஞாபகம் இருக்கா? சான்ஸ் கிரியேட் பண்ணுவானுங்க, எதையுமே எடுக்க மாட்டானுங்க. மறுபடியும் சான்ஸ் வரும், எதையுமே எடுக்க மாட்டானுங்க. இந்த கேமும் அதேதான், இந்த கேமும் அதேதான். எவ்வளவு சான்ஸ். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி ஒண்ணு சொல்லிடுவோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மெயின் லைன் அப் ஆரம்பிக்கவே இல்ல, கார்டன் ஆரம்பிக்கல. அவங்க இத்தனைக்கும் பான்ஸ் இல்லாங்க, அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரைக்கரா ஆனது வேற யாரோ, நான் பார்த்தது இல்ல, அவர் தான் ஆரம்பிச்சா. ஓல்ட்ட மாடி ஆரம்பிக்கல, ஓல்ட்ட மாடி ஆரம்பிக்கல. சோ இப்படி ஒரு வீக்கெண்ட் ஸ்குவாட் தான். சோ அந்த ஸ்குவாடோடயே வந்துட்டு பார்சலோனா ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்றது நான் ஒத்துக்கலாம் நம்ம. ஆமா, இட் வாஸ் ப்ராப்பர் 50-50 கேம் எனக்கு தெரிஞ்சதுடா. ஒன்னும் பெருசா அவங்களும் ஒன்னும் பண்ணல, இவங்களும் தெரியல. ஆனா பார்சலோனா விட இவங்க தான் அதிகமா கிரியேட் பண்ணானுங்க நியூ காசில். அதான். கடைசியில எனக்கு வந்து ஒரு 2 விஷயம் பேசணும்னு நினைச்சேன். ஒண்ணு வந்து எனக்கு இது உண்மையானு தெரியாது, நான் படிச்சது வரைக்கும் சொல்றாங்க, லமீன் யமாலும் ஃபெர்மின் லோபெஸ் 2 பேருமே வந்து ஒரு புக்கிங் வாங்கியிருந்தாங்கன்னா செகண்ட் லெக்க மிஸ் பண்ணிருப்பாங்களாமா. சரியா, இவங்க 2 பேருமே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பண்ண இன்ஸ்டன்சஸ்ல கண்டிப்பா அது எல்லோ கார்டு ஃபவுல் தான். பாலுக்கே போகாம லமீன் யமால் போய் லூயிஸ் ஹால் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். லமீன் யமால் அப்படியே புடிச்சு லாக் பண்ணி வச்சுட்டான். அது வேற ஒரு இது ஸ்டார்ட் இருக்குது. இந்த மாதிரி வந்து பால்ஸ் லாஸ் பை லமீன் யமால் 21 என்னமோ ஹையஸ்ட் இன் இதுவா கெரியராமா. சோ அது வந்து ஆப்வியஸ்லி நோன். ஆனா அதான் சொல்றாங்க, என்னன்னா அவன் அட்டெம்ப்டே பண்ணல ட்ரிபிள் பண்றதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா ஆனா லூயிஸ் ஹால் அவன் வந்து ட்ரிபிள் பாஸ் ஒரு தடவை லூயிஸ் ஹால் பால் எடுத்துட்டு ஓடும் போது லமீன் யமால் வந்து அப்படியே பாலெல்லாம் போயிடும், போய் அப்படியே ஸ்டாப் பண்ணுவான். எப்படி எல்லோ கார்டு கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரிதான் ஃபெர்மின் லோபெஸ் ஒரு சேலஞ்சும் பண்ணுவான், அதுக்கும் எல்லோ கார்டு வரல. எனக்கு இது வந்து பாலுக்கு நீ போய் நீ பண்ணாம கார்டு கொடுக்காம இருந்தா கூட நான் ஒத்துக்கிறேன். பாலுக்கே போகல, அது எப்படி நீ ஒரு எல்லோ கார்டு வாங்காம நீ அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியும்னு எனக்கு தெரியல. இதே மாதிரிதான் டொனாலிக்கு வந்து டொனாலிக்கு எல்லோ கார்டு கொடுத்தாங்க, ஆனா இந்த இடத்துல வந்து கொடுக்கல. இன்னொரு விஷயம், இந்த கேம் வந்து நான் ஃபைனல்லாம் வந்து ஃபைனல் மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்ல. எக்ஸ்ட்ரா டைம் 4 நிமிஷம் கொடுத்தாங்க. ஓகேவா, பார்சலோனா ஃபேன்ஸ் நீங்க பாக்குறவங்க சொல்லுங்க, கேம் பார்த்தவங்க மத்தவங்களும் சொல்லுங்க, அந்த 4 நிமிஷத்துல நிறைய ஸ்டாப்பேஜஸ் இருந்துச்சா? லைக் பால் நிறைய வாட்டி வெளியே போய் தாண்டி போயிருக்கோம். இல்லனா ஏன் வந்து அதுதான் நான் கேக்குறேன். எங்களுக்கு அத பத்தி ஏன்னா அந்த பெனல்டி கரெக்டா 4 மினிட்ஸ் ஆச்சு. சரியா, 4 மினிட்ஸ் ஆகும்போது பார்சலோனா வந்து அட்டாக்ல எல்லாம் கிடையாது, பால் நடு பிட்ச்ல பாஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சோ அப்ப அந்த ஸ்டாப்பேஜ் டைம்ல வந்து நிறைய தடவை பால் வெளியே போயிருக்கும், த்ரோ எடுத்திருப்பாங்க, ஃப்ரீ கிக் கிடைச்சிருக்கும், நிறைய டைம் வேஸ்டிங் பண்ணிருந்தாங்கன்னா நியாயமான விஷயம். அந்த ரெஃபரி வந்து எக்ஸ்ட்ரா 20 செகண்ட்ஸ் கொடுத்தது. 4 minutes and 20 seconds தான் பெனல்டி நடக்குது. அப்படி எதுவுமே நடக்காமயே மறுபடியும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்திருந்தாருன்னா அப்போ வந்து இது சஸ்தான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசனை. அதான் நான் வந்து பாக்கல. சோ எக்ஸ்ட்ரா டைம்ல நிறைய ஸ்டாப்பேஜ் நடந்துச்சான்னு தெரியல. பட் இது யோசிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் நீ கேட்ட கேள்வி, கார்டனை ஏன் விளையாட வைக்கல, அதுதான் மெயின். அது ஐ ஜஸ்ட் குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம தெரியல. பட் இல்ல, மேன் சிட்டி கேம், FA கப் மேன் சிட்டி கேம் இருந்துச்சுல்ல வீக்கெண்ட்ல, சோ மேபி அதனால வந்துட்டு அதுல ஃபுல்லா ஆட வச்சனால மறுபடியும் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால வந்துட்டு ஒசூலா ஆட வச்சு. ஏன்னா இது பியரா தெரிஞ்சு போச்சுடா, நீ வந்து ஈசாக்கு 125 மில்லியன் வாங்கிட்டு, ஓல்டமாடா வாங்கிட்டு, விசாவி வாங்கிட்டு, இந்த பெரிய கேம்ல அவங்க 2 பேரையுமே ட்ரஸ்ட் பண்ணாம வந்து இந்த கேம்ல நீங்க ஒன்னும் ஆட முடியாதுப்பா, நீங்க உட்காரதான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் வாங்காமே இருந்திருக்கலாம். டோட்டல் அப்சல்யூட் வேஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அந்த 2 பேருமே வந்து அநியாயத்துக்கு பண்ணது. ஓகேவா, இந்த பக்கம் வந்துட்டு ஃபெர்மின் லோபெஸ் ஃபெர்னான் டாரஸ் ஆடல, லெவன்டோஸ்கி தான் ஆடினாப்ல. நல்ல வேளை ஆடல, நீ வேற சும்மா இல்ல வந்ததுக்கு அப்புறமே பார்சலோனா ஃபேன்ஸ் அடிச்சாங்க. நல்லது உங்களுக்கு, வந்ததுக்கு அப்புறமே பார்சலோனா ஃபேன்ஸ் அடிச்சாங்க, ஏய் இவனை யாரா கூட்டு வந்தீங்க, சும்மா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. பட் பார்சலோனா வில் பி ஹாப்பி, அப்பாடா ஒரு பாயிண்ட் எடுத்து பின்னாடி போறோம்டா அப்படிங்கிற சந்தோஷப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க ஜாலி தான் கண்டிப்பா. என்னதான் நம்ம வந்து ஒரு நாள் நம்ம கழிச்சிருந்தாலும் ஆப்வியஸ்லி அது ஒரு அவங்க கேம்ப் நூ எடுத்துன்னு போறப்ப நல்ல அட்வான்டேஜ் தான். அங்க வந்துட்டு நியூ காஸ்டில் வந்துட்டு அந்த அளவுக்கு அவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்போது பார்சலோனா எப்படியும் அந்த 1-1 டிரா, ரஃபீனியா வந்துட்டு அகைன் இந்த கேம் வந்து சொதப்படலான ஒரு கேம் தான். ஸ்டாட்டிஸ்டிக்லி ஆல்சோ அவர் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல இந்த கேம்ல. சோ அங்கங்க கொஞ்சம் டிஃபென்ஸ் பண்ணான்டா. நான் ஒரு 3 இன்ஸ்டன்ஸ் பார்த்தேன்டா, அவன் திரும்பி ஓடி வந்தனால கவுண்டர் ஸ்டாப் ஆச்சு. அது வேணா பண்ணா நான் ஒத்துக்கிறேன், அவன் நல்லாவே டிஃபென்ஸ் பண்ணான். நிறைய பார்சலோனா ஃபேன்ஸ் சொல்லுவாங்க ரஃபீனியா நல்ல டிஃபென்ஸ்ல ஹெல்ப் அவுட் பண்ணுவான்,
அந்த அளவுக்கு அவனுக்கு முக்கியம். அவன் தான் பண்ணான். அதான் பார்த்தேன் ஒரு 2-3 சீன்ஸ் வந்து டிஃபென்ஸ்க்காக ஹெல்ப் அவுட் பண்ணான். பட் அட்டாக் வாஸ் அஸ்ரா. எதுவுமே அவன் கிரியேஷனே பண்ணல. பெட்ரி மட்டும் தனித்துவமா தெரிஞ்ச அந்த டீம்ல, மத்த டீம் எல்லாம் ஒரு பக்கம் நின்னுச்சு, பெட்ரி மட்டும் ஒரு பக்கம் நின்னான். அவ்வளவுதான் அந்த கேம் இருந்துச்சு. அவ்வளவுதான். அவங்க வந்ததுக்கு ரொம்ப வருத்தப்படாம ஒரு நல்லபடியா வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. சோ இதோட இந்த கேம் முடிச்சு அடுத்தது பாவமா இருக்குதுடா. எல்லாரும் ஒரு நிமிஷம் வந்து கண்ணை மூடி ப்ரே பண்ணிக்கோங்க. நம்மளோட கின்ஸ்கிக்காக நம்ம அத்லெட்டிகோ மேட்ரிட் அவங்க ஹோம்ல வரவேற்று நம்ம நார்த் லண்டன் நேபர்ஸ போட்டு புரட்டி எடுத்து திருப்பி அமிச்சிட்டாங்க. 5-2 அப்படிங்கிற அந்த கேம் முடிஞ்சது. ஆனா ஒண்ணு சொல்லிடுறேன்டா, இந்த ஈகார்ட் கூடார் வந்து ஒரு மூலக்காரன்டா. அவனுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் நாங்க தோத்து போயிட்டு இருக்கோம், இந்த கேம் போய் செம்மடி வாங்க போறோம், இப்போ ஒழுங்கான டீமை போட்டா நம்மளதான் அடிப்பாங்க நம்ம பிரசிடென்ட். இப்போ வந்து ஃபுல்லா என்ன பேசிட்டு இருக்காங்க, கின்ஸ்கி அந்த 14 மினிட்ஸ் சப்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா உலகமே பேசிட்டு இருக்குது. தப்பிஸ்தாரு தலை. அதனால வந்துட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி தப்பான டைம். யாராச்சும் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல ஒரு டெபியூ கொடுப்பாங்களா? விக்காரியோ வந்து ஓகேவா இல்லடா, டாட்னம் ஃபேன்ஸே பல பேர் வந்து விக்காரியோ பண்ண தப்புனால கின்ஸ்கி கொண்டது நல்லதுன்னு பேசிட்டு இருந்தாங்கடா கேம் லைன் அப் வந்தபோது. நான் ஓகே, அப்ப விக்காரி உண்மையா நிறைய தப்பு பண்றான் இருக்குது, கின்ஸ்கி கூட்டு வந்து நல்லதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். யூசிஎல் டெபியூடா அது. எப்பனா இந்த மாதிரி டைம்ல எடுத்துட்டு வருவாங்க அதுக்குன்ட்டு. விக்காரி வந்தப்ப நல்லா தானே பண்ணா, ஒத்துக்கோ. ஆக்சுவலா அவன் முடிஞ்ச அளவுக்கு அவனோட ஸ்டாப்லாம் அவன் பண்ணிட்டு தான் இருந்தான் அவன். இந்த கேம் அன்பிலீவபிள் கேம் ஃப்ரம் டியேகோ சிமியோனிஸ் டீம். அத சொல்லி அவங்க 15 மினிட்ஸ்லயே புரட்டி எடுத்துறானுங்க. ஹை பிரஷரை போட்டுட்டு. 3 மிஸ்டேக்டா. 2 கின்ஸ்கி மிஸ்டேக், 1 வேண்டவன் மிஸ்டேக். இந்த வேண்டவன் ரொமேரோலாம் எவனாச்சு வந்துகிட்டு நல்ல டிஃபெண்டர், வேர்ல்டு கிளாஸ் டிஃபெண்டர், இந்த பேச்சை எடுத்துட்டு வராதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பீயிங் வேர்ல்டு கிளாஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கணும். ஒரு மேனேஜர் உன்னைய நம்பி என்ன ஆனாலும் இவன் பாத்துக்குவான்டா. ஒரு அட்டாக்கரா இருக்கலாம், மிட்ஃபீல்டரா இருக்கலாம், டிஃபெண்டரா இருக்கலாம், கீப்பராகவும் இருக்கலாம். என்ன நடந்தாலும் இவன் ஸ்டாண்ட் அப் பண்ணுவான்டா, இவன் பாத்துக்குவான்டான்னு சொன்னாதான் நீ வேர்ல்டு கிளாஸ் பிளேயர். முதல்ல எந்த ஸ்பர்ஸ் மேனேஜர் வந்தாலும் ரொமேரோவையும் சரி வேண்டவனையும் சரி நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு கெலாமிட்டஸான டிஃபெண்டர்ஸ் 2 பேருமே. எவன் எந்த மேட்ச்ல என்ன பண்ணுவானே தெரியாது, அந்த அளவுக்கு மோசம். ஏற்கனவே வந்து அப்பதான் கீப்பர் வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கான். ஓகே, 2வது நீ வலிக்கிட்டு விழுகுற, அழகா போய் கோல் போடுறது. 2வது கோல், மறுபடியும் 3வது கோல் பாவம், மறுபடியும் கீப்பர் மிஸ்டேக். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலயா? அதனால கின்ஸ்கி வந்து நான் அந்த லோரிஸ் கேரியஸ் ஒரு கீப்பர் இருந்த ஞாபகம் இருக்கா? இந்த வெஸ்ட் நியூகாஸ்ல் போட்டுருந்தான் எங்காலு. அந்த ஃபைனல் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலுக்கு அப்புறம் தான் போய் ஆலிசனை வாங்கிட்டு வந்தோம். அந்த ரியல் மெட்ரிட் கூட அவன் பண்ண தப்புனாலதான் போய் ஆலிசனை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவன் கரியரே போயிடுச்சு. ஆமா, திஸ் ஹேஸ் a big potential. கரெக்ட். 22 23 வயசு தான் இருந்தான். அப்பவுமே அவனுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு ஹேப்பன் அகைன் டு கின்ஸ்கி. ஆனா நிறைய சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி திருப்பி ஆகிறதுக்காக. இப்ப நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா 15 மினிட்ஸ்ல when you take a keeper off, பயங்கர பிரஷர்ல பயங்கர டென்ஷன்ல இருக்கும் போது when you take him off இல்ல, அதுக்கப்புறம் நடந்த அந்த 4வது கோலுமே வந்து ஒரு டாட்னம் பிளேயர் ஹெட் பண்ணி கஷ்டப்பட்டு விக்காரியோ வெளியே வச்சு மறுபடியும் வந்து அழகா போய் கோல் போட்டு போனானுங்க. சோ இந்த கேமே பாத்தீங்கன்னா எல்லா கோலுமே ஒரு கேவலமான டிஃபெண்டிங் வந்ததா சொல்றது. 2 டீமுமே ஏதோ ஒரே ஒரு டாட்னம் பெட்ரோ பாரோ போட்ட கோல் மட்டும் தான் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி போட்டு சொல்றது கரெக்ட் தான். அது மட்டும் தான் பெட்ரோ போரோ மட்டும் தான் ஒழுங்கா கோல் போட்டா, மத்த எல்லாமே ஒரு மிஸ்டேக் கேபிட்டலைஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஹியூஜ் ஷவுட் அவுட் டு கிரீஸ்மேன். ஏன்னா கிரீஸ்மேன் ஆக்சுவலா இந்த டைம்ல கிளம்பி யூஎஸ்க்கு வந்திருக்கணும். அவர் வந்துட்டு கிளம்புறதா இருந்து ஸ்லோவா இந்த கோப்பா டெல் ரே ஃபைனல்ன்றத ஸ்டே பண்றாரு. கடைசியில இந்த கேம்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது ஜூலியன் ஆல்வரஸ் கோலுக்குலாம் ஒரு பால் கொடுப்பாம பாரு, பிரைம் கிரீஸ்மேன் மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரியான பெர்ஃபார்மன்ஸ். சோ அங்க வந்து டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா என்னன்னா, நான் வந்து இப்ப டாட்னமா இருந்தேன்னா ரொம்ப பதட்டப்பட மாட்டேன். 3 கோல்ஸ் டவுனு. பட் ஸ்டில் நம்ம வந்து இப்ப ரீசெண்டாவே ஒரு 2 வீக்ஸ் பேக் வரைக்கும் எடுத்து பார்த்தாலுமே டாட்னம் எப்படிலாம் பாட்டில் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். சாரி, அத்லெட்டிக் எப்படிலாம் பாட்டில் பண்ணுவாங்க தெரியும். 3 கோல் லீட வந்துட்டு நீ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சு போவாங்க. அது பார்சிலோனா, இது டாட்டனம்டா. இங்க பாரு, இப்பயுமே நான் சொல்ற குவாலிட்டி இருக்குது. சொலாங்கி எல்லாம் சரியான கோல் அடிச்சது. அவங்களுக்கு வந்துட்டு அட்டாக்கிங் வைஸ் அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குதுடா. அவங்க உண்மையிலே நினைச்சாங்கன்னா they can still try, அட்லீஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வாட் இஸ் தட் டு லூஸ்? இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் இல்ல, யோசிப்பாரு. வரப்போறது இல்ல. இப்போ வந்துட்டு இந்த கேம் நீ டிஃபெண்ட் பண்ணியே ஒண்ணு சாதிக்க போறது இல்ல. ஆல் அவுட் அட்டாக் போ, என்னமோ பண்ணு, ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மைண்ட் செட்ல ஆனா அடுத்த கேம் நல்லா இருக்கும்டா.
நீ மறுபடியும் போய் இதுக்கு மேல தர்மடி வாங்குவோமான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எவர் டாட்னம் ஹேவ் லாஸ்ட் 6 games on the bounce. தோத்து போனாலும் ஹைலைன் ஆடுவோம்னு ஆடினானுங்களே அந்த மாதிரி ஆடணும்டா. அது டுடாருக்கு புரியணுமே. எங்க இந்த கேம்ல 4 கேம்ல 14 கோல் வாங்கியிருக்காங்களாம். அநியாயத்துக்குமான கேம்ஸ் எல்லாம் வந்து இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே போவோம். இந்த கேம் நான் பாக்கல சுபாஷ். அட்டலாண்டா பையன் அட்டலாண்டா மேல இருக்கிற மரியாதையினால நான் பாக்கல. பார்த்தேன் 20 மினிட்ஸ்ல 4 நில்லுனாங்க. சரி அவனுக்கு மரியாதைக்காக ஹைலைட்ஸ் கூட பாக்கல. நீ பேசு. பாவண்டா நீ வேற சொல்லிட்டு இருந்த இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர்ஸ்லாம் அந்த டி கேரக்டர் அவன் பேரு சொன்னீங்க. டி கேட்லியர் அவன் ஆடுவான்னு நினைச்சேன். அவன் ஆடல கடைசியில. சோ வந்து யாரு தெரியுமா அவங்களோட பேக் லைன் எங்களோட பழைய ஆளு கொலாசினாச் வந்துட்டு சென்டர் பேக் சப்பகோஸ்தா சாமியார் தாடியில ஃபயர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவன் ரைட் பேக் எல்லாம் வயசானவங்க. அகேன்ஸ்ட் யாரு நம்மளோட யங் ட்ரியோவான நிக்கோலஸ் ஜாக்சன் அண்ட் டியாஸ் எல்லாம் பறந்து வாமா மின்னல் ஓடுற இவங்களுக்கு அகேன்ஸ்டா கொலாசினாச்சு சப்பகோஸ்தா போட்டு வச்சிருக்கானுங்க. சோ ரொம்ப கஷ்டம். கேம் ஆரம்பத்துல இருந்தே வந்து ஃபுல் பிரஷர். ஒலிசியா வேற போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொல்லிருப்பான் அவங்க எப்படி ஆடுவாங்க எனக்கு தெரியும், மேன் டு மேன் மார்க் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். ஆனா அது வந்து எங்ககிட்ட பண்ண முடியாது. ஏன்னா நாங்க வந்து ஈஸியா ஸ்லிப் ஆயிட்டு போற ஒரு டீம். நாங்க எல்லாருமே வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ். அது அவன் சொல்லல, பட் தேரி ஆண்ட்ரே சொல்றான். நீ இந்த மாதிரி வந்து பாயர்ன் மியூனிக் நீ மேன் டு மேன் மார்க் பண்ண முடியாது. எல்லாருமே வேர்ல்ட் கிளாஸ். வேணும்னா அவங்க ஸ்லிப் ஆயிட்டு தே கேன் பிகம் கேம் சேஞ்சர்ஸ். அவங்க கிட்ட நீ அந்த அப்ரோச் பண்ணது தப்பு. ஏன்னா அது லிட்டரலி கேம் ஆரம்பத்துல இருந்து ஃபுல் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. ஷார்ட் மேல ஒலிசேலாம் வந்துட்டு ஐ திங்க் 2 கோல் ஒரு அசிஸ்ட் தான் பண்ணுச்சு. அதெல்லாம் எதுக்குடா பாத்துக்கிட்டு இருக்கியா? மறுபடியும் புண்படுத்திட்டு இருக்கிறியாடா அட்டலாண்டாவா? அதை வேற பாத்து அதான்டா பேசிக்லி வந்து எல்லா விஷயத்துலயும் கோல் போட்டாங்கடா. நிக்கோலஸ் ஜாக்சன் எல்லாம் ஃபன்னா கோல் போடுறான். நினைச்சு பாரு இந்த பேக் லைன் எப்படி இருந்திருக்கும்ட்டு. எனக்கு பெருசா வந்துட்டு அவங்க சுத்தமா அட்டாக்கே பண்ணல. அட்லாண்டா அவங்க கிரியேட்டிவாவே த்ரெட்டனே பண்ணல. பாயர்ன் மியூனிக் ஃபுல் கண்ட்ரோலு ஃபுல்லா அவங்க ஃபைனல் தேர்ட்ல தான் வச்சிருந்தானுங்க. ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கோல்ஸ் அடிச்சாச்சு. இதுக்கு மேல வந்து வெறிதான் தெரியுது அவங்க கண்ணுல ஃபைனல்ஸ் போனோன்ட்டு. இதை தவிர நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ஃபுல்லா பாயர்ன் மியூனிக் சீம் டிட்டர்மின் டாமினன்ட். அண்ட் அந்த லாஸ்ட் ஒரு கோல் வாங்கினது மட்டும் தான் ஒரே வருத்தம். அதுவுமே வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல பை மிஸ்டேக் அப்படி இப்படி டிராவல் ஆகி வந்துட்டு இவங்க அடிச்சாரு. கீப்பருமே வந்துட்டு அவ்வளவு பணம் கொடுத்து உட்கார்ந்த ஃபேன்ஸுக்கு கொஞ்சமாச்சு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும்னு பயன் ஆசைப்பட்டாங்க. சந்தோஷம் அவனுக்கு கடைசி வரைக்கும் இருந்தாங்கடா. அடிச்ச கோல் அடிச்சவங்க கூட வந்துட்டு செலிப்ரேட் பண்ணடா. அவன் வந்து வருத்தத்தோட அடிச்சுட்டு வருத்தத்தோட போனான்டா. அந்த மாதிரி ஒரு சட்டையை கட்டி செலிப்ரேட்டடா பண்ண முடியும் 6 கோல் விட்டதுக்கு அப்புறம். அடுத்தது வருவோம். அடுத்த கேம் சுபாஷ் நான் ஹைலைட்ஸ் போட்டேன். நான் கேம் பார்க்கல சரியா. ஹைலைட்ஸ்ல 10 நிமிஷம் ஹைலைட்ஸ் ஒண்ணு போட்டிருந்தான் சரியா. சரி நம்ம 10 நிமிஷம் நிறைய ஸ்கோர் லைன் தெரியும். 1-0 அப்படின்னு சொல்லி 1-1 ஸ்கோர் லைன் தெரியும் சரியா. யார் என்ன நடத்த ஸ்கோர் லைன்ல பாத்துட்டேன். அப்படி என்னதான் 10 நிமிஷத்துல வந்து பார்த்தா இந்த மார்டினெல்லி போஸ்ட் அடிச்சான் பாரு. ஆமா அதே 5 நிமிஷத்துக்கு 5 வாட்டி ரீப்ளே போட்டாங்களா. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. அந்த 5 வாட்டி ரீப்ளே போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுட்டான். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் வந்தாங்க. கார்னர்ல கிக் ஆஃப்ல இருந்து எடுத்து வந்தாங்க. ரயா சேவ் பண்ணானா கார்னர்ல கோல். அது ஒரு 5 வாட்டி காமிச்சாங்க. 5 வாட்டி காமிச்சனே மறுபடியும் வந்து செகண்ட் பார்த்தா ஹேவ் அ சப்ஸ்டிடியூஷன் ஆனது. அப்ப ஆபரேட்டர் எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுப்பா. பார்த்த சீனையே திரும்ப எத்தனை தடவை பாக்குறத? ஏய் இது 75 நிமிஷம்டா அவ்வளவுதான் அப்படினானுங்க. மொத்த கேம் என்னடா பண்ணீங்க? இங்க பாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன். இப்பத்துல இருந்து ட்ரைனிங் எடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? மேன் சிட்டி ஒரு கேம் ஆட போறது தெரியுமா? அதுதான் வேர்ல்டுலயே போரிங்கான கேமா இருக்க போகுது. ஓகே அதுக்கு இப்பே ட்ரைனிங். இந்த மேட்ச் என்னாலே பார்க்க முடியல. பாத்துட்டு இருக்கேன் தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா பண்றது? சரி போய் ஏதாச்சும் வேலை பண்ணுவோம், சாப்பிடுவோம், இல்ல நடுவுல எழுந்து போய் டீ குடிப்போம், இல்ல ஸ்நாக் எடுத்துக்கணும். இப்படி போயிட்டு வந்து நல்லா முழிச்சிட்டு இருந்தேன். என்னாலேயே முழிச்சிட்டு இருக்க முடியல இந்த கேம் பாக்குறதுக்கு. அவ்வளவு போர் இருந்தது. ஒரு கிரியேட்டிவிட்டி இல்ல, அட்டாக் பண்றது இல்ல, பால் லெஃப்ட் ரைட்னு மாத்துறானுங்க. ஒண்ணுமே என்னடா சொன்னேன். பாயர் லெவர்கூசன் அடிக்கிறதுக்கு ஆளு அவனுங்களே வந்து அடிச்சுட்டு போறாங்க. அந்த அளவுக்கு மோசமா ஆடிட்டு இருக்கோம் நாங்க. அப்போ யோசிச்சு பாரு நீங்க எவ்வளவு மோசமா ஆடி இருக்கீங்கன்னு. அவனுக்கு கோல் போட தெரியல. மோசமா ஆடுறோம்டா. இதுல வந்து சாக்கா இது வரைக்கும் அவனை பெருசா திட்டினது இல்ல. பட் என்னடா ஆச்சு உனக்கு எனக்கு புரியல. ஒண்ணுமே அவள ரொம்ப ப்ரெடிக்டபிளா ஆடுறான். ஒரு அட்டாக்கிங் த்ரெட் இல்ல. போன வருஷம் இதே சாக்கா வந்துட்டு எவ்வளவு சூப்பரா ஆடிட்டு இருந்தா. அந்த நாக் அவுட்ஸ் எல்லாம் வரப்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் போட்டுருந்தான். இப்பெல்லாம் செம்ம டிப்பு. எனக்கு எப்படா சாக்கா வெளியிட்டு மாடுவேக்கே வரணும்னு இருந்துச்சு. அதுக்கு வரும் கடைசியில அவனுக்கு போட்ட கோல் வந்து சரியான எங்களுக்கே வந்து செட் பீஸ் போட்டு செஞ்சுட்டானுங்க. நல்ல கோல். இங்க வந்து மாடுவேக்கே சாஃப்டஸ்ட் பெனால்டி. லக்கு தான் நான் ஒத்துக்கிறேன். என்னமோ பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஆனா சாஃப்டஸ்ட் பெனால்டிடா இது. ஆனா
கான்டாக்ட் இருந்துச்சு. நான் ஒரு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு 2 வாரம் முன்னாடி பெட்ரி என்னடா அப்படி தாவறான்லாம் சொன்னேன். சிமிலர். நீ அது பெனால்ட்டின்னு ஒத்துக்கணும், இதுவும் பெனால்ட்டின்னு ஒத்துக்கோங்க அவ்வளவுதான். நாங்க அதுதான் ஒத்துக்கல. நாங்க இதை மட்டும் எதுக்கு ஒத்துக்கணும்? பார்சலோனா ஃபேன்ஸ் சொல்றேன். கான்டாக்ட் இருந்துச்சு, இவன் இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டான், விருண்டான் அவ்வளவுதான். எனக்கு என்ன தெரியுமாடா, எனக்கு என்ன தெரியுமா, நீ கான்டாக்ட் இருந்துச்சு, நீ விழுகிற எல்லாமே ஓகே. அவன் வந்து கான்டாக்ட் வந்து அந்த டிஃபெண்டர் போய் விழுந்துட்டான், டிஃபெண்டரோட தையில அவனோட பேக் லெக் பட்டுருச்சு. ஐ அக்ரி, தேர் வாஸ் கான்டாக்ட். சரியா? இவன் விழுந்ததே 1.5 செகண்டோ 2 செகண்டோ கழிச்சு. கரெக்டா? ரெஃப்ரி அங்க இருக்கான். லைக் அவன் விழுந்ததுக்கும் ரெஃப்ரி வந்து பக்கத்துல கூட இல்ல. எப்பறம் ரெஃப்ரி அவ்வளவு ஃபெயிண்டஸ்ட் ஆஃப் கான்டாக்ட பார்த்து ஆன்ஃபீல்ட்ல கொடுக்க முடியும்? எனக்கு அதான்டா புரியல. விஏஆர் பார்த்து கொடுத்தாங்கன்னா நான் ஏத்திருப்பேன். சரி, விஏஆர் பார்த்து கொடுக்குறாங்க, ஓவர்டர்ன் பண்ண சொல்றாங்க, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. எப்படி ரெஃப்ரி அதை பார்த்துக்க முடியும்? அவ்வளவு ஃபெயிண்டஸ்ட் ஆஃப் கான்டாக்ட். இதனால விஏஆர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தானே பெனல்ட்டின்னு. அப்புறம் அது ஏன்னா ஆன்ஃபீல்ட்ல கொடுத்தாச்சு, நாங்க எதுவுமே பண்ண முடியாது, கான்டாக்ட் இருக்கா, கான்டாக்ட் ஃபெயிண்டஸ்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் சஸ்ரா அவளா சொல்லிட்டேன் நான். கிடைச்சிருச்சா கிடைச்சிட்டு ஓடிடுங்க. ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு ஒண்ணு திருப்திலாம் இல்ல. 1-0 டவுன் போயிருந்தாலுமே வந்து அடுத்த கேம்ல தான் ஏதாச்சும் பண்ணிருக்கணும்னு இருப்பேன். 1 நாள் சரி ஓகே, அடுத்ததுல பாத்துப்போம். ஆனா காய் ஹாவர்ட்ஸ் ரிட்டர்னிங் டு பயர் லெவர்கூசன் ஆனர்லாம் பண்ணாங்க. ஏன்னா வந்து 10 years பயர் லெவர்கூசன் சொல்லிட்டு கடைசியில அவன் தான் கோல போட்டான். 1 நாள் டிரா. பெருசா ஒன்னும் ஒரு பாசிட்டிவ்மே நான் எடுத்துக்க முடியாது இந்த கேம்ல இருந்து. ரொம்ப லாக்கிங் அட்டாக்டிவ் கிரியேட்டிவிட்டி. மெட்வேக்கே வாடா என் ஊருக்கு அப்படின்னு இருக்கா மெட்வேக்கே. நீ வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் எமிரேட்ஸ்ல. இந்த பேச்சுக்கே ஃபயரா இருக்க நான் சொல்றேன்ல. இந்த சீசன்லயே வந்துட்டு ஃபயரா இருக்கக்கூடிய ஒரே பிளேயர் அவன் மட்டும் தான். ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் ரைஸ் எல்லாம் இருக்காங்க, பட் ஸ்டில் அட்டாக்கிங் வைஸ் நான் சொல்றேன். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெட்வேக்கே பெஞ்ச் சாக்கா. அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில. பட் ஃபர்ஸ்ட் போடோக்கு போயிருவோம். போடோ 3 ஸ்போர்ட்டிங் நில்லு. வழக்கமா சூப்பர் ஃபுட்பால், சிண்டிலேட்டிங் ஃபுட்பால், அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா என் டீம் எல்லாம் பாத்துட்டு போடோ எல்லாம் வந்து ஆடுறத பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் ஃபுட்பால் ஆடலாமாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு குளிர்ச்சியா இருக்கா. என்னமா விளையாடுறானுங்க, சூப்பரா இருக்குடா பாக்குறதுக்கே. எனக்கு டீம்ஸ் எல்லாம் கத்துக்கணும் போலடா. எங்கடா அவன இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிடா. எல்லாம் எழுதிட்டாங்க ஃபர்ஸ்ட். போடோ அவுட், சரி ஸ்போர்ட்டிங் வந்துருவானுங்க, ஆர்சனல் அடிச்சிருவானுங்க. கடைசியில பார்த்தா போடோ வர்சஸ் லெவர்கூசன் போயிடும் போல. அந்த லெவல்ல போயிட்டு இருக்குது. பட் போடோ அன்பிலீவபிள் ரன்டா, அன்பிலீவபிள். ஏன்னா அவனுங்க நாக் அவுட் குரூப் ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் தே ஹவ் லாஸ்ட் a game. லைக் அந்த பொடியே இல்ல என் பேரு ராக்கி. அந்த வின் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த ஒரு முன்னாடியே தோத்து போயிடுவாங்க. அந்த வின்னிங் ஃபார்ம் ஆரம்பிச்சதுல இருந்தே கண்டினியூஸா எல்லாரும் டாப் டீம்ஸை டிஃபீட் பண்ணி 3-0 வாட் a லீட் ரா. இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பிரம்மாண்டமான கேம். பிரம்மாண்டமான சான்ஸ்ரா. அங்க பாக்ஸ் பக்கத்துல வந்துட்டு எல்லா டீமும் ஸ்ட்ரகிள் பண்ணுதுடா எப்படி பிரேக் பண்றதுன்னு. இவனுங்க டிக்கெட்டாக்கா போட்டு அழகா ஆடிட்டு இருக்கானுங்க. ஓ இப்படியெல்லாம் ஃபுட்பால் ஆடலாமா? எனக்கெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குடா உண்மையாவே. இப்படி எல்லாம் ஆடுறானுங்க பாடுறா, என்ன டீம்டா அவனுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குடா. உண்மையா எனக்குலாம் பொறாமே இருக்கு தெரியுமா. எனக்கு லிவர்பூலுக்கு அப்புறம் இனிமேல் போடோ கிளின்ட்ரா. நான் உட்கார்றேன் நார்வே லீக் நான் பாக்குறேன். போடோ கிளின்ட்ட சப்போர்ட் பண்றேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளவுதான், லிவர்பூல கழட்டி விட்டு போடோ கிளின்ட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன். வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. பட் 5 கோல்ஸ் வாங்குவாங்க. எத்தனை கோல்ல வந்து மேட்ச் முடியும் அப்படின்னு சொல்லி கேமுக்கு முன்னாடி பெரிய கண்டிப்பா கேட்டுட்டா. எப்படி தெரியுமாடா, ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன்டா. சொல்றாங்க என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணுங்க, அப்பதான் நாங்க ஜெயிப்போம். சொல்லி முடிக்கிறேன். அதாவது இந்த கிளப்ட்ட அதிகமா அடி வாங்கினது நான் தான். ஓகேவா? போன வருஷம் ரவுண்ட் ஆஃப் 32ல ரியல் மேட்ரிட் சிட்டியை தான் பீட் பண்ணாங்க. ஆனா அப்போ கூட வந்துட்டு அப்புறம் குவாலிஃபை ஆனாங்க. ஆர்சனல் கூட போகும்போது நான் தான் சொன்னேன், என்னதான் ஆர்சனல் பண்ணியிருந்தாலும் 2-0 லீடு ஃபர்ஸ்ட் லீக்ல. அப்ப கூட நான் தான் இந்த வாயில தான் சொன்னேன், நெவர் ரைட் ஆஃப் ரியல் மேட்ரிட், நெவர் ரைட் ஆஃப் ரியல் மேட்ரிட். சாம்பியன்ஸ் லீக் மியூசிக்க கேட்டா சத்தியமா சொல்றேன், இவனுக்குள்ளார பேய் வந்து பிசாசு வந்து சாதாரண பார்த்திருக்கேன், சுவாமி வந்து பார்த்தா அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது பர்னபியூ கொழுந்து விட்டு எரியுதுடா. அப்படி ஒரு பின்னாடி வந்து டார்மா படுத்து கிடக்குறான். என்னடா பண்றது அப்படின்னு ரூபன் டியாஸ் ஒரு பக்கம் பதறான். பெப்பு அப்படியே தாவிட்டு ஓடுறான். என்னடா நடக்குது இங்க, இவனுங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கன்னு சொன்னீங்களேடா அப்படின்னு சொன்னீங்களே சாரு.
ரைட் விங்கர் இல்ல நீங்க, சென்டர் ஃபார்வர்டு இல்ல நீங்க, வினிசியஸ் வச்சுதான் ஓட்டணும் நீங்க. லைன் அப்ப பாக்குறேன் 4-5-1 அப்படின்னு போறாங்க. என்னடா லைன் அப் இது, இதை வச்சு என்ன சரி கோல் கன்சீட் பண்ண வேண்டாம், என்ன செகண்ட் லெக்ல பாத்துக்கலாம், மெம்பாப்பே வந்துரும் சொல்லிட்டு போறானுங்க. கேம் ஆரம்பிச்சு வந்து நம்ம ஆல்வர்டே அந்த ஃபால்ஸ் 9 ரன்ஸ் பண்றான். நான் யோசிக்கிறேன், குவார்டியோலா தான் ஃபால்ஸ் 9 கண்டுபிடிச்சது, அவன்கிட்டயே இதுவாடா அப்படின்னு பாக்குறேன். டப்புனு கோலு, மறுபடியும் ரெண்டாவது கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் ரெண்டாவது ஒரு கோலு, மறுபடியும் மூணாவது, பொட்டு பொட்டு பொட்டுன்னு வைக்கிறானுங்க. அதாவது என்ன தெரியுமாடா, இந்த பல கிளப்ல வந்து இந்த பிளேயர்ஸ், இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பத்தியா, பிளேயர்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க பத்தியா, மேனேஜர் நல்லா செட்டப் பண்ணல ப்ரோ, ப்ராப்பரா மேனேஜர் அவங்க வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ, அதெல்லாம் விட்டு தள்ளுங்கடா. இங்க மேனேஜர் என்னையா பண்ணாரு, பிளேயர்ஸ் என்னையா பண்ணானுங்க. என் கிரவுண்டு பர்னபியோ, நீ வந்து ஒன்னும் கலட்ட கூட முடியாது, நான் நிப்பேன்டா, கேப்டன் நிக்கிறான்டா, நான் விளையாண்டு கொடுப்பேன்டா என் டீமுக்கு, நீங்க என் கூட நின்னா போதும்டா. ஹேட்ரிக் மட்டும் இல்லாம அந்த பக்கம் ட்ரெண்ட் இருக்கிறான், டோக்கு வந்து ட்ரெண்ட் ஏதா பண்ணுவான்னு தெரியும், நான் வரேன்டா கூட, அவன் வரான், பிரைம் டியாஸ் வரான், 3-on-1 போறானுடா டோக்குட்ட, 5 நிமிஷம் டோக்கு அப்படி இப்படின்னு பண்ணான்டா, 5ஆவது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் டேக் ஓவர் பண்ணிட்டானுடா. நீ எப்படி தாண்டி போற நான் பாக்குறேன். வேல்வர்டே வரான், பிரைம் டியாஸ் வரான், வேல்வர்ட் இவன் ட்ரெண்ட் நிக்கிறான், 3 பேர் நிக்கிறானுங்க, நீ எப்படி அப்ப தாண்டி போயிடுவன்ட்டு ஒரு தடவை டோக்கு அது கூட தாண்டவே முடியலாம். அப்படியே பதற விடுறான்டா ஒரு கேப்டன்னா. நான் நிக்கிறேன்டா, ஹோம் ஸ்டேடியம், நான் நிக்கிறேன்டா, என் டீம் கூட. நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பீக் பர்ஃபார்மன்ஸ் நான் சாம்பியன்ஸ் லீக்ல பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சு, பல மாதங்கள், ஆக்சுவலா வருஷம் கூட சொல்லலாம். பட் வேல்வர்டே இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஜெனரேஷனல், டெஃபினெட்லி வந்துட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் ஃப்ரம் அ ரியல் மேட்ரிட் பிளேயர் சொல்லி ஆகணும். வேல்வர்டே இந்த கேமுக்கு முன்னாடி மட்ரிட் ஃபேன்ஸே வந்து அவனுக்கு ஜெயிப்பானுன்னு நம்பல, அததான் நம்மளும் சொல்லியிருந்தோம் முன்னாடி. இப்ப சடனா குகையில இருந்து நிறைய சில பேருங்க சொல்றேன் வந்துட்டு, இங்க என்ன சொன்னீங்க, ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப மட்டும் எப்படி ஜெயிச்சு, நான் உங்க ஃபேன்ஸே நீங்க ஜெயிக்க மாட்டேன்னு தான் நம்பிட்டு இருந்தீங்க, கடைசியில இந்த மாதிரி நடந்துட்டு அப்புறம் வந்து நீங்க பேசக்கூடாது, முன்னாடியே பேசியிருந்தா ஒத்து இருந்திருக்கலாம். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கலடா இந்த மாதிரி வந்து அவ்வளவு இன்ஜுரிஸ், ஒரு பேரா சொல்றோம். அவ்வளவு இன்ஜுரி நீ யாரா இன்ஜுரி, ஹியூஸ்டன் திரும்பி வந்துட்டான், மெண்டி திரும்பி வந்துட்டான். சொல்றேன் டிஃபென்ஸ் இப்படி நான் இவ்வளவு சொல்லிட்டு இருந்தேன், நான் டிஃபென்ஸ் பத்தி என்னடா அது மெயின் டிஃபென்ஸ் இருக்குது, என்னடா இன்ஜுரின்னு சொல்றாங்க. ஹியூஸ்டன், ரவுடிகர், ட்ரெண்ட், அங்க வந்து மெண்டி மெயின் லெஃப்ட் பேக், இன்னும் இருக்கிறீங்க எல்லாம். இதுக்கு மேல என்ன பிரச்சனை பார்த்தா, ஓகே அப்புறமா பார்த்தனா ஃபார்வர்ட் லைன் அப்படிதான் சுடுப்புச்சு, எம்பாப்பே இல்ல, அதனால கூலர் ஸ்ட்ரைக் இல்லாததுனால. அது கூட பரவாயில்ல, மஸ்தான் டுவானோ இருப்பானுங்க, மஸ்தான் டுவானோவுமே வந்து சப்ஸ்டிட்யூட்ல தான் இருந்தான். ஷுவமேனி, வால்வர்ட், ஆனா வந்துட்டு கேமவிங்க ஆரம்பிச்சிருந்திருக்கலாம், கேமவிங்க சப்ல தான் இருக்கலாம், அவன் ஆரம்பிக்கல. பட் வந்து நம்ம அவரோட 45 நம்பர் 45 சின்ன பையன் அவர் ஆரம்பிச்சிட்டாங்க. மேஜர் மிஸ்ஸிங் ஆப்வியஸ்லி பெல்லிங்ஹாம் இல்ல, பெல்லிங்ஹாம், எம்பாப்பே 2 பேரும் தான் வந்து அதுக்கெல்லாம் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ஒண்ணுமே சொல்ல முடியாது, மெயின் பிளேயர்ஸ் அவங்க. அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்து நான் சதறிட்டு நான் சீரியஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வெளியே கிளம்பிட்டேன். செகண்ட் ஹாஃப் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். கர்த்துவா பண்ணதுலயே ஒரே ஒரு சேவ் தான்டா, அந்த வந்து பாவம் அந்த பின்னியார் அந்த பையன் தான் வினிசியஸ் பெனால்டி வின் பண்ணி, அவரே பெனால்டி வின் பண்ணி அடிப்பாருன்னு நினைச்சா என்னமோ அந்த ஸ்டாப் பெனால்டி, ஜர்ஜினியா டைப் பெனால்டி வந்து எடுக்கலாம். அது எடுக்கிறப்ப வந்துட்டு நீ கோல் கீப்பரை பார்த்துட்டு அவர் எந்த சைடு மூவ் பண்றான்னு பார்த்து லாஸ்ட் செகண்ட்ல மாத்தணும், லிவண்டோவ்ஸ்கி பண்ணுவான் அந்த மாதிரி பெனால்டி. இவன் பால பார்த்து அடிக்கிறான்டா, நீ முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அதை பண்ண முடியாது, ரொம்ப சாஃப்ட் பெனால்டி வேற. ஆப்வியஸ்லி டானமா நல்லா ஏமா முடிச்சிருக்கலாம்டா, சத்தியமா ரியல் மேட்ரிட் குவாலிஃபை ஆவலன்னு வெச்சுக்கோங்க, இவனா போட்ட அடி அடிக்கணும் பண்றா முடிச்சிட்டு. பட் என்ன பிரயோஜனம், அப்பாலஜி பெனால்டி வின் பண்ண கரெக்ட், அவ்வளவு லெத்தார்ஜிக்கா எடுக்கணும் அதுக்கு. எக்ஸாக்ட்லி, செம்ம லெத்தார்ஜிக். அது முடிச்சிருந்தா கேம் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் லைக்ல கேம் முடிஞ்சு. யூ அல்டிமேட்லி given a small lifeline. இது நல்லா ஞாபகம் இருக்கு, 2019ல இதே 3-0 பார்சலோனா அகைன்ஸ்ட் லிவர்பூல், கடைசியில போய் டெம்பல்லே ஒரு செம்ம சான்ஸ் மிஸ் பண்ணுவோம். அதே 4-0 மெஸ்ஸி கிளம்பிடுவாங்க, அதே 4-0 பண்ற சான்ஸ வந்து இங்க வினிசியஸ் விட்டுருக்கான். மறுபடியும் மேன் சிட்டி ஹோமுக்கு வராங்க, 4-0னா கேம் இஸ் 99.99% ஓவர். 4-0 தைரியமா சொல்லலாம் கேம் ஓவர். 3-0ல அட்லீஸ்ட் டிராப் பண்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு சிட்டிக்கு. என்ன நடக்குதுங்கறத பாப்போம். அந்த கர்த்துவா கேம் வந்து அவன் ஜெயிச்சிருவான்னு நினைச்சா அதுவே நடக்கல. பட் லாஸ்டா ஒரு இது சொல்ல, கர்த்துவா சேவ் பாருங்க, என்ன ரியாக்ஷன் தெரியல, வேற லெவல் ரியாக்ஷன், அன்னெசரியா அது போச்சு அந்த ஓரேடி. பட் இன்னொரு சேவ் பண்ணான்டா இவன் டானருமா, பெர்ஃபார்மன்ஸ் அதே சொல்லி விட்டுருவான். வால்வர்டே போட்டு பிரிஸ்டா ஃபர்ஸ்ட் டச் கர்த்துவா டு வால்வர்டே, நாட் டச்
யாரா பேச ஆரம்பிச்சா பேசினே இருப்பா அதை பத்தி நான். ஐயோ வேற லெவல் ரியல் மேட்ரிட். தே டர்ன் அப்டா. அந்த சாம்பியன்ஸ் லீக் சவுண்ட் கேட்டாலே எப்படி வருதுன்னு தெரியல. தே ஜஸ்ட் டர்ன் அப் அண்ட் தே பெர்ஃபார்ம்டா. சாம்பியன்ஸ் லீக் ராயல்டிடா. அவ்வளவுதான். இத சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வேர்ல்டு சாம்பியன்ஸ் பக்கம் வாங்க. செல்லம் இதுதான் நான் வெயிட்டிங் அண்ணன் வெயிட்டிங் இருக்குதான். வாங்க வேர்ல்டு சாம்பியன்ஸ் யாரா அது வந்து அடிச்சு. நான் அன்னைக்கே சொன்னேன், எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், அந்த டோர்னமெண்ட்டை சீரியஸா எடுத்துக்கவே இல்லை எவனுமே. ஒரு வாட்டி போட்டு இப்பா இவங்க பண்ண டார்ச்சர் இருக்குதே, இங்க ஒரு பேட்ச் போடுறதுக்கு எப்பா நாங்கதான் பெஸ்ட் டீம், எல்லா பெஸ்ட் டீமே அடிச்சிட்டோம். ஐயாலே உண்மையான டோர்னமெண்ட் வந்து அடிச்சு காமிக்கிறான்னு சொன்னேன் அப்பவே. அடி என்ன 75th மினிட் அப்புறம் ஆட ஆரம்பிச்சானுங்களா. லைக் அந்த பிரைம் லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சாங்க தெரியுமா அந்த பிரஸிங் பிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சானுங்க போட்டு செஞ்சு இப்ப ரீசியம்ஸ் தரையில படுக்கிறான், குவாரச்சலியா ட்ரிபிள் பண்ணிட்டு வேற லெவல்ல போயிட்டு இருக்கான். டெம்பலே வந்துட்டு எதுக்கு பேலண்டார் வாங்கினான்னு அந்த ஒரு கோல்ல காமிச்சா அவன் என்ன கவுண்டர் அது. இங்க வந்துட்டு பால்மர் ஒரு ஷாட்டை மிஸ் பண்ணதுல இருந்து அங்க எப்படி திரும்பி அடிச்சுட்டு ஏதாவது பீக் பிஎஸ்சி பர்ஃபார்மன்ஸ். செல்சி அந்த ஃப்ளோர் எனக்கு இது சந்தோஷம் டாடி ஒப்பாடி. இது வந்து அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு 75th மினிட் வரைக்கும் கொஞ்சம் ஈவனா இருந்துச்சு. ஓகே இவங்க கோல் போட்டா அவங்க ஒரு கோல், இவங்க ஒரு கோல் போட்டா அவங்க ஒரு கோல் அப்படிங்கிற மாதிரி கேம் போயிட்டு இருந்துச்சு. பட் அல்டிமேட்லி அந்த லாஸ்ட் 5-7 மினிட்ஸ் வந்து ஹேஸ் புட் செல்சி அவுட் ஆஃப் த டை கம்ப்ளீட்லி. அது அட்லீஸ்ட் ஹோல்ட் ஆன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 3-2 வந்துட்டு எடுத்துட்டு வந்திருந்தா கூட சாம்பிள் பிஸ்ல ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாமோ என்னவோ வந்து. பட் அல்டிமேட்லி நவ் த டை இஸ் க்ளோஸ் டு பீயிங் ஓவர். ஏன்னா 5-2 3 கோல் நீ வந்து கம்பேக் கொடுக்கணும். எனக்கு அந்த கம்பேக் வந்து இஃப் செல்சி ஒரு ரியலி குட் அட்டாக்ல அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே அந்த மாதிரி பண்ணான். பட் இங்க வந்து ஜாவ் பெட்ரோ தவிர வந்து யாருமே டர்ன் அப்பே ஆக மாட்டேங்கிறாங்களே. இந்த சைடு வந்து they are really finding it hard to do anything attack. பிரச்சனை அவங்களுக்கு வந்துட்டு இவர் ராபர்ட் சாnchez நம்பிக்கையில இருந்தா ஜார்கென்சன் இறக்குனானுங்க. இவன் இன்னொரு வாட்டி வந்து நானும் ஒரு தப்பு பண்ணுவேன்டான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 3 கோல் கொடுக்குறது என்ன. அங்க பார்த்தனா செவாலியரை வாங்கினானுங்க. அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு சஃபானோ ஆரம்பிச்சேன். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு எனக்கு அதான் தெரியலடா. ஏதோ இந்த ஒரு சிபிஎஸ் ஒரு அனலிஸ்ட் வந்து சொல்லியிருந்தான், இவன் ராசினியர் ஹஸ் டோல்ட் யார்கென்சன் தட் he is going to be the number 1 going forward அப்படின்னு சொல்லிட்டு. சோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சாnchez அவ்வளவு மோசமாவா பண்ணா ரீசன்ட் கேம்ஸ்ல? இல்லடா அவன் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். அவ்வளவு மோசமாலாம் நீ சொல்லுவடி, உங்க கேமுக்கு விட்டு கொடுத்தனால நீ சொல்லுவ நல்லா தான் பண்ணிட்டு இருந்தானே. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒன்னும் தப்பு பண்ணல. பட் அதான் he is told யார்கென்சன். பட் இந்த கேமுக்கு அப்புறம் மறுபடியும் மாத்திடுவார்னு நினைக்கிறேன். போடா லூசு பாயில. நல்லா போயிட்டு இருந்த கேம்ல கேவலமா ஒரு மிஸ்டேக் பண்ணி விட்டினியா கோல போட்டானே 3-2ன்னு தேவையில்லாம ஒரு இது பண்ணுச்சு. அப்புறம் குவாரச்சலியா ஒரு செம்ம கோல். குவாரச்சலியா பெர்ஃபார்மன்ஸ் என்னடா கோல்ஸ் இது வந்துட்டு செஞ்சு செதக்கி விட்டான்டா. வேற லெவல் வேற லெவல். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கடைசியில எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து அது போட்டு ஐ திங்க் ஆக்சுவலி தி டை இஸ் க்ளோஸ் டு பீயிங் டன்ரா. அதுல வந்துட்டு 5-2. பட் சம்மரைசிங் எவ்ரிதிங், லிவர்பூல் லாஸ்ட், டாட்டனம் லாஸ்ட், செல்சி லாஸ்ட், மேன் சிட்டி லாஸ்ட். ஜெனரலா சொல்லி லீக் கவுந்திருச்சு. மத்த லீக்ஸ்லாம் டாப். இதுதான் ஆமா. என்ன இன்னொரு கூத்து, இப்போ இந்த ரவுண்ட்ல வந்துட்டு அட்லீஸ்ட் 4 out of 6 டீம்ஸ் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெயின் ஜெர்மனி எல்லாம் அவங்களோட கோஎஃபிஷியன்ட் அதிகமாயிரும். சோ நம்மளுக்கு டாப் 5 கிடைக்காது, டாப் 4 தான் சாம்பியன்ஸ் லீக் கிடைக்கும். பிரச்சனைடா உங்களுக்கு பிரச்சனையாச்சேடா. ரைட் வாங்கடி மக்களே, நமக்கு மொத்தமா பிரச்சனை தான். நீ குவாலிஃபை ஆவறது எங்களை நம்பி இருக்குன்னு சொல்லு. நாங்க அவுட் ஆயிட்டா அதுக்கு முதல்ல நாங்க போகணும்டா. உங்கள்கிட்ட வந்து கேட்டு என்ன பிரயோஜனம்? பட் பாத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கீழே வைங்க. சப்ஸ்கிரைப் ஹைப் எல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா this is your chance to do it. மறக்காம அதை பண்ணுங்க. We will see you soon in another video. This is Gautam and Subhash. Bye bye.